வீட்டில் நைட்டு டின்னர் ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கரண்டியில் ராகி மாவு ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். அதே கரண்டியில் 2 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்க போகிறேன். 2 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். அது கூட வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே எனக்கு காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ப்ளஸ் கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ராகி மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடணும். ராகி மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அரை ஸ்பூன் மட்டும் சால்ட் போடுறேன். ஏற்கனவே இட்லி மாவில் சால்ட் இருக்கும். இதில் தேவையான அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்படி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு மாவு வரணும். 15 மினிட்ஸ் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். ரெடியாகிறதுக்குள்ளார நம்ம கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட பூண்டு ஒரு 5-6 பல் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எடுத்துருக்கிறது காஞ்ச மிளகாய் 3 காஞ்ச மிளகாய். தேவையான அளவு உப்பு, இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கார சட்னி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ராகி தோசை ஊற்றலாம். சூடான ராகி தோசை, கார சட்னி ரெடி. சூடான ராகி தோசை ரெடி. உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.